அத்திரி முனிவருடைய சீடர்கள் ஒரு நாள் பூஜைக்கு மலர்கள் பறித்து கொண்டிருந்த பொழுது அங்கே ஒரு பசு தன்னால் பாலை சொரிந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தை தோண்டி பார்க்கும் பொழுது சுயம்புலிங்கம் தென்பட்டது. அத்திரி முனிவர் அந்த சுயம்புலிங்கத்தை பூஜித்து வந்தார். இறைவன் காட்சி தந்தான். காட்சி தந்த இறைவனிடம், சிவபெருமானே, எனக்கும் அகத்திய முனிவருக்கு திருமணக்கோலம் காட்டியது போல எனக்கும் அருளமாட்டீர்களா என்று கேட்க சிவசக்தியாய் காட்சி தந்தார் சிவபெருமான். அதன் பின்னர் சுயம்புலிங்கம் புற்று சூழ்ந்து மறைந்து விடுகிறது. பின்னர் ஆண்ட சுதர்சன மன்னனுக்கு மக்கள் செல்வம் இல்லை. அதனால் முனிவர்களின் துணையுடன் அஸ்வமேத யாகம் செய்து அந்த அஸ்வத்துடன் தன்னுடைய சகோதரனையும் அனுப்பி வைக்கிறார் சுதர்சன மன்னன். குதிரை இந்த சிவசேலம் பகுதிக்குள்ளே வருது. உடனே சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா? முருகனை ஒரு அந்தன சிறுவனாக அனுப்பி குதிரையை அடக்கி ஒரு மரத்தில் கட்ட வைக்கிறார். பாண்டியனின் சகோதரன் முருகனிடம் சண்டையிட்டு தோற்றுவிடுகிறார். இதை கேட்டு அங்கே வந்த சுதர்சன மன்னனும் முருகனால் வீழ்த்தப்படுகிறார். முருகனும் அங்கே மறைந்திருந்த சுயம்புலிங்கத்தை காட்டிவிட்டு மறைந்துவிட அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கிய சுதர்சன மன்னனுக்கு முருகப்பெருமானே குமாரபாண்டியன் என்ற பெயரில் மகனாய் பிறக்கிறார். இப்போ அம்பாளுக்கு தனி சன்னதியை பற்றி கேட்கலாம். சிவசைலத்துக்கு அருகே சிநேகபுரி, தற்போதைய பெயர் ஆம்பூர். அந்தணர் ஒருவரின் கனவில் தோன்றி அந்த ஊரில் உள்ள கிணறு ஒன்றில் அம்மையின் திருமேனி ஒன்று 4 கரங்களுடன் ஜலவாசமாக இருந்து வருவதாகவும், அந்த அம்பாள் திருமேனி எடுத்த சிவசைலத்தில் கட்டப்படும் கோவிலுக்குள் பரம கல்யாணி என்ற பெயர் சூட்டி பிரதிஷ்டிக்கும்படியும் கூறி அருள்கிறார் சிவபெருமான். அந்த அந்தணரும் மக்களுக்கு தன்னுடைய கனவை தெரியப்படுத்த மக்களும் மன்னனும் சேர்ந்து கிணற்றில் தேட சிவபெருமான் கூறியது போலவே 4 கரங்கள் கொண்ட அழகிய அம்மையின் திருவுருவ சிலை கிடைக்கிறது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவசைலம் கோவிலில் பிரதிஷ்டை செய்ததாக வரலாறு. இப்போ சடைமுடி காட்டிய வரலாறு. சுதர்சன பாண்டியன் எப்போவுமே மாலை பொழுதில் தான் கோவிலுக்கு வருவார். அந்த சமயத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அதனால் அர்ச்சகர் தன்னுடைய வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதங்களையும் மற்றும் மாலையெல்லாம் கொண்டு வந்து மன்னனுக்கு கொடுக்க, மன்னன் கண்களில் ஒற்றிக்கொள்ள முற்பட பெண்ணின் நீள தலைமுடி ஒன்று இருப்பதைக் கண்டு சினம் கொள்கிறார் மன்னர். பயந்த அர்ச்சகர் இது இறைவனின் தலைமுடியே என்று சொல்ல, நாளை நான் கோவிலுக்கு வருகிறேன், எனக்கு நிரூபித்து காட்டு என்றார் மன்னர். சொன்னது போலவே மறுநாள் கோவிலில் படைகளுடன் வந்தார். தன்னை காத்து அருளும்படி அர்ச்சகர் மனதினுள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டே மன்னன் முன்னிலையில் சுவாமி மீது சாத்தப்பட்டிருந்த நாகாபரணத்தை விலக்கி காட்டிட, என்ன அதிசயம், சிவசைலநாத லிங்க திருமேனி சடைமுடியோடு காட்சியளித்ததாம். அதிசயித்தான் மன்னன். அர்ச்சகரை காக்க சடைமுடியோடு காட்சியளித்ததால் இன்றும் இந்த லிங்க திருமேனியின் பின்புறம் சடைமுடிகளின் ரேகைகள் உள்ளன. இதனை பிரகார சுற்றுச்சுவரில் உள்ள சாளரம் வழியாக நாம் தரிசித்து இறைவனின் அருள் பெறலாம். அம்மை பரம கல்யாணி. கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட சுயம்பு திருமேனி. 4 கரங்கள் கொண்டு அழகே உருவாய், புன்முறுவல் பூத்த முகத்தவளாய், அளவில் சற்றே பெரிய உருவில் மேற்கு திசை நோக்கி காட்சி தருகிறாள். மூக்கில் சாத்தப்படும் புல்லாக்கு மற்றும் மூக்குத்தி அழகுக்கே அழகு சேர்க்கும் வண்ணம் காட்சி தரும். நந்தியை பற்றி கேட்கலாம். இந்த கடம்பு வனத்தில் சுயம்புலிங்கத்துக்கு எதிராக 4 வேதங்கள் முழங்க ஒரு நந்தியை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன்படி தேவர்களின் சிற்பியான மயனை அழைத்து நந்தி விக்கிரகம் ஒன்றை நிர்மாணிக்க கூறுகிறான் இந்திரன். சிற்ப சாஸ்திரங்களை முறைப்படி கற்றவன் மயன். சிவசைலம் வந்து இந்திரன் கூறியபடி சிற்ப சாஸ்திர விதிமுறைப்படி அழகிய நந்தியை உருவாக்குகிறான். உயிர் பெற்று எழுந்த நந்தியின் முதுகில் ஒளியால் அழுத்த அவ்விடத்திலேயே தங்கிவிடுகிறது நந்தி. இந்த ஒளியினால் மயன் அழுத்திய தழும்பை இன்றும் நந்தியின் மீது நாம் பார்க்க முடியும்.